சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் பெங்களூரு குடிநீர் வாரிய தலைவருமான ராம்பிரசாத் மனோகர் சென்னையில் நடந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பல தோல்விகளுக்கு பிறகுதான் வெற்றியை அடைந்ததாகவும், வாழ்க்கையில் தான் சந்தித்த தோல்விகளை பற்றியும் வெற்றிகளை பற்றியும் மாணவர்கள் மத்தியில் அழகு தமிழில் உரையாற்றினார். IAS அதிகாரி ராம்பிரசாத் மனோகரின் வாழ்க்கை அனுபவங்களை கேட்ட மாணவர்கள் கைகளை தட்டி உற்சாகமடைந்தனர். பெயர் சின்னத்தாய். 5 மாத கர்ப்பிணியான அவர் தலையிலே ஒரு குடத்தையும் இடுப்பிலே ஒரு குடத்தையும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறாள். அந்த சமயத்திலே பின்னால் வந்து கொண்டிருந்த ஒரு இருசக்கர வாகனம் அவளை இடித்து விடுகிறது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்று அவளை பரிசோதித்த டாக்டர், உங்களோட விலா எலும்பு உடைஞ்சிருக்குது, அதனால் இந்த கருவை நீங்கள் கலைக்க வேண்டியிருக்கும், இல்லை என்றால் இந்த வலியோடு வேதனையோடு. பிசினஸ்க்கு இடம் இல்லை, பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கருவை சுமந்து பெற்றெடுப்பது மிகவும் கடினமான விஷயம் என்று அந்த தாய்க்கு அறிவுரை கூறுகிறார். ஒரு நிமிடம்